அன்பிற்கினிய அருள்பணி விமல் அடிகளார் அவர்களே, தந்தை சாலமன் அவர்களே, அருள் சகோதரி நோரா அவர்களே, தந்தை ஸ்டான்லி, தந்தை ஜோதி பெர்னாண்டோ மற்றும் அருள் பணியாளர்களே, மற்ற அருள் சகோதரிகளே, இந்த புனித யோசப் பள்ளியின் மாண்புமிகு ஆசிரியர்கள் மக்களே, அன்பார்ந்த பள்ளி மாணவ மாணவிகளே, மிக முக்கியமாக இந்த மாணவ மாணவிகளே, மாண்புமை பெற்றோர்களே, உங்கள் எல்லாருக்கும் இந்த நல்ல நாளில் கிறிஸ்து பிறப்பு பெருவிழாவின் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். ஹாப்பி கிறிஸ்மஸ் டு ஆல் ஆஃப் யூ. பிரியமானவர்களே, இந்த நவீன காலத்தில் எத்தனையோ அரசியல்வாதிகள் பலவிதமாக உரையாற்றுகிறார்கள். அதிலும் தமிழ் இலக்கியங்களை எடுத்தெல்லாம் பேசுகிறார்கள். முக்கியமாக திருக்குறளை பற்றியெல்லாம் பேசுகிறார்கள். ஆனால் ஒவ்வொருவரும் தங்களுக்கு வசதியான பகுதிகளை பற்றி மட்டும் அதிகம் பேசுகிறார்கள். திருவள்ளுவர் எவ்வளோ நல்ல காரியங்களை சொல்லியிருக்கிறார். இனிய உளவாக எண்ணாத கூறல் கனி இருப்ப காய் கவர்ந்தற்று. நல்லது இருக்கும்போது கெட்டதை பேசும்போது, பழம் இருக்கும்போது காயை தேடுவது போல என்று சொன்னார். எவ்வளோ பேர் தேவையில்லாமல் பேசுகிறார்கள், காயப்படுத்தி பேசுகிறார்கள். இதெல்லாம் இந்த நாட்டு தலைவர்களுக்கு தெரியாதோ என்று நான் வேதனைப்படுவதுண்டு. அதிலும் முக்கியமாக இன்றைக்கு சமூகத்தில் பறந்து கிடக்கின்ற தீமைகளுக்கெல்லாம் காரணம் என்ன தெரியுமா? பக்தியின்மைதான். சில பேர் இந்த கத்தோலிக்க திருஅவையை தரம் குறைத்து மனம் மாற்றுகிறார்கள் என்றெல்லாம் சொல்லுவார்கள். நான் சொல்லுவேன், திருஅவை சட்டத்திலேயே, கத்தோலிக்க சட்டத்திலேயே இருக்கிறது, யாருடைய மனசாட்சிக்கு எதிராகவும் அவர்களை கத்தோலிக்க மறையை ஏற்றுக்கொள்ளும்படி கட்டாயப்படுத்துவது ஏற்றுக்கொள்ளப்பட முடியாது என்று கத்தோலிக்க மறையே சொல்லுகிறது என்று பலருக்கு தெரியாது போல் இருக்கிறது. ஆனால் எல்லாருமே கடவுளை தேட வேண்டும் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. திருக்குறள் வழியாகவே நாம் பேசலாம். அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு. எழுத்துக்களுக்கு, மொழிக்கு ஆ என்ற எழுத்துதான் தலைமை. அதுபோல மனிதர்கள் எல்லாருக்கும் கடவுள்தான் தொடக்கம் என்பதை எல்லா மக்களும் புரிந்து கொள்ள வேண்டும் என்று அழைப்பு விடுக்கப்படுகிறது. பாருங்கள், எவ்வளோ பேருக்கு எத்தனையோ கவலைகள். திருக்குறளையே சொல்லுகிறது, தனக்கோமை இல்லாதான் தாழ் சேர்ந்தார்கல்லால் மனக்கவலை மாற்றல் அரிது. தன்னோடு ஒப்பிட முடியாத, கடவுளை தேடாத எந்த மனிதனும் தன்னுடைய கவலையை நீக்கவே முடியாது என்று சொல்லியிருக்கிறது திருக்குறளில். பாருங்கள், கற்றதனால் ஆய பயன் என்கொள் வாலறிவன் நற்றாள் தொழாதினேன். நீ படித்து என்ன பிரயோசனம்? கடவுளை தேடவில்லை என்றால். எனவே பிற நம்பிக்கையை சார்ந்தவர்களே,
மிக முக்கியமாக என்னுடைய இந்து சகோதர சகோதரிகளே, முஸ்லிம் சகோதர சகோதரிகளே, எந்த மதத்தை சார்ந்தாலும் பரவாயில்லை, பக்தியோடு இறைவனை நீங்கள் தேடினால் நிச்சயமாக மகிழ்ச்சி இருக்கும், நிம்மதி இருக்கும் என்பதை ஒருபோதும் மறந்து விடாதீர்கள். இன்றைக்கு இந்த கிறிஸ்துமஸ் கொண்டாட்டத்தின் வழியாக நாம் எல்லாரும் எல்லாம் வல்லவரை தேட வேண்டும் என்கிற செய்தி நமக்கு சொல்லப்படுகிறது. இன்றைக்கு இந்த பள்ளியில் படிக்கின்ற மாணவர்களின் பெற்றோர்களின் நாள். இந்த குழந்தைகளுக்கெல்லாம் இன்றைக்கு சொல்லப்படுவது தாயின் சிறந்த கோயிலே கிடையாது, தந்தை சொல் மிக்க மந்திரமே கிடையாது, பெற்றோர்தான் முதல் கடவுள். பிரியமான பெற்றோர்களே, கடவுள் நிலையிலே நீங்கள் இருக்கிறீர்கள். உங்களிடம் இயேசு குழந்தை யோசேப்பிடம் மரியாவிடம் ஒப்படைக்கப்பட்டது போல உங்கள் குழந்தைகள் உங்களிடம் ஒப்படைக்கப்பட்டிருக்கிறார்கள், மறந்து விடாதீர்கள். இந்த கிறிஸ்துமஸ் குடிலை பார்த்தால் எல்லாருடைய கண்களும் அந்த குழந்தையை நோக்கிய வண்ணமாகத்தான். சூசேப்பருடைய கண்கள் இயேசு குழந்தையை பார்க்கின்றன, மாதாவினுடைய கண்கள் இயேசு குழந்தையை, இடையர்களுடைய கண்கள், அந்த ஞானிகளுடைய கண்கள், ஏன் குடிலிலே இருக்கிற ஆடு மாடுகள் அத்தனை பேருடைய கண்கள் குழந்தையை நோக்கிய வண்ணமாக. எங்கள் சென்ட் ஜோசப் பள்ளியிலே படிக்கின்ற குழந்தைகள் மீது உங்கள் கண்களை நிறுத்துங்கள், அவர்கள் எல்லாரும் வளர்வார்கள். உங்களுக்காக, உங்களிடம், உங்களின் பாதுகாப்புக்காக ஒப்படைக்கப்பட்ட இந்த குழந்தைகளை கண்டுகொள்ளாமல் இருந்து விடாதீர்கள். இன்றைக்கு உங்களுக்கு கொடுக்கப்படுகின்ற அழைப்பு. நான் தந்தை சாலமன் அவர்களிடம் சொன்னேன், இங்கே நடித்து காட்டிய இந்த பிள்ளைகளின் பெற்றோர்களுக்கு எவ்வளவு மகிழ்ச்சியாக இருந்திருக்கும். திருவள்ளுவரை சொன்னார், தந்தை மகற்காற்றும் உதவி அவையத்து முந்தியிருப்ப செயல் என்று சொன்னார். பாருங்கள், இந்த அவையிலே முன்னால் நிற்கச் செய்வதுதான் தந்தையினுடைய மிகப்பெரிய மகிழ்ச்சி என்று சொன்னார். அதே திருவள்ளுவர் சொன்னார், ஈன்ற பொழுதிற் பெரிதுவக்கம் தன் மகன் சான்றோன் என கேட்ட தாய். பெற்ற போது தாய்க்கு மகிழ்ச்சி, அந்த குழந்தை ஞானத்திலே அருளிலே வளர்ந்து முன்னிலையிலே நிற்கிறது எனும் போது பெற்ற போது அடைந்த மகிழ்ச்சியை விட இப்போது மகிழ்ச்சி அடைகிறார்கள் என்று சொன்னார். அன்பார்ந்த பெற்றோரே, உங்கள் பிள்ளைகளை அவையத்து முந்தியிருக்க செய்யுங்கள். அன்பார்ந்த தாய்மார்களே, உங்கள் பிள்ளைகள் சான்றோர் என கேட்டு மகிழுங்கள். நிச்சயமாக சென்ட் ஜோசப் பள்ளிக்கோ ஜான் பிரிட்டோ பள்ளிக்கோ தங்கள் பிள்ளைகளை அனுப்புகின்றவர்களுக்கு இந்த மகிழ்ச்சி கிடைக்கும் என்பதில் சந்தேகமே கிடையாது. இந்த நேரத்தில் இங்கே நடனமாடிய பிள்ளைகளுக்கு இந்த விழாவை ஏற்பாட்டு செய்த அத்தனை பேருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவிக்கிறேன், பாராட்டை தெரிவிக்கிறேன். பிரியமானவர்களே, மாந்தர் அனைவருக்கும் அருள் கொடுக்கின்ற விதத்தில் ஒரு நல்ல மனிதரின் பிறப்பு, கடவுளின் பிறப்பு அமைந்துள்ளது. நாம் எல்லாம் செய்ய வேண்டியது என்னவாம் தெரியுமா? பக்தியின்மையை அகற்றிவிட வேண்டும். பக்தியோடு செயல்படுவோம், நேர்மையோடு செயல்படுவோம். பாருங்கள், நேர்மையோடு நாம் செயல்பட வேண்டுமா? நற்செயல்களில் நாம் ஆர்வம் கொள்ள வேண்டுமா? இன்னும் அதிகமாக பக்தி கொண்டு செயல்பட வேண்டுமா? பிரியமானவர்களே, ஆண்டவர் இயேசு எல்லாருக்காகவும் பிறந்தார், மகிழ்ச்சியை கொண்டாந்தார், நீதியை நிலைநாட்டினார். அதே ஆண்டவரின் மனநிலையோடு எல்லாரும் மாற்றம் பெற வேண்டும். இன்றைய நாடகத்திலே கடைசி பகுதியிலே அந்த குழந்தைகள் எப்படி இயக்கத்தக்க விதத்தில் தங்கள் வாழ்வை மாற்றிக்கொண்டார்கள். அதே போல ஒவ்வொரு நாளும்
பள்ளிக்கு வருகின்ற மாணவ மாணவிகள் மாற்றம் பெற வேண்டும், நல்லது செய்ய தாராளத்தை பெற வேண்டும். ஒவ்வொரு முறை இங்கே விழாக்களிலே பங்கு பெறுகின்ற பெற்றோரும் நல்லது செய்கின்ற ஆர்வத்தை பெற வேண்டும். உங்கள் எல்லாரையும் இறைவன் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. நன்றி.